சார் இவனுக்கு ஒருத்தர் வந்து நீங்க என்ன நீங்க கூப்பிட்டு வரல இல்ல, கூப்பிட்டு வரல இல்ல, கூப்பிடும் போது நிறைய கேள்விகள் கேட்கறாங்களா? கேட்கறாங்களா? வந்ததுக்கு அப்புறம் மீட்டிங் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட குடஞ்சு கேள்வி கேட்கறாங்களா? ஏங்க இதே மாதிரி தாங்க ஆரம்பிக்கிற ஒரு கம்பெனி வந்துச்சு, கேட்டுருக்காங்களா கேட்கலையா? இதே மாதிரி தான் அங்க அவங்க கம்பெனி வந்து முடிவு போயிட்டாங்க, கேட்டுருக்காங்களா கேட்கலையா? நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னா எங்க போனாலும் இதை பத்தியே பேசுறாங்க, யாரை கேட்டாலும் நெகட்டிவாவே பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து நெகட்டிவ் ஆங்கிள் பாக்குறீங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இல்ல, அவங்களுக்கு பிசினஸ் புரியல. அதனாலதான் இந்த பிசினஸ் பத்தி தப்பா எங்கெங்கயோ நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டிருக்கு. அந்த கம்பெனி இந்த கம்பெனி இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் போகாது, தப்பா பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவருக்கு இந்த பிசினஸ் தெரியும், சரியா? செல்வத்துக்கு இந்த பிசினஸ் தெரியும், சரிங்களா? இப்ப செல்வத்துக்கிட்ட வந்து பேசுவோம், டிரான்ஸ் இந்தியான்னு ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னு சொன்னா அடுத்த அவர் என்ன சொல்லுவார்? இல்ல டிரான்ஸ் இந்தியான்னு ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னு சொன்னா அடுத்த பதில் என்ன வரும்? ஆமா எனக்கு தெரியும் பாரு, அந்த கம்பெனி நல்ல கம்பெனி தெரியுமா அப்படின்னு அடுத்த என்ன சொல்லுவாரு? நான் சொன்னது சூப்பர் கம்பெனி அப்படின்னு. கரெக்ட் தானே? மீட்டிங் போலாமா அப்படின்னு கேட்டுச்சுன்னா எந்த ஊர்ல அப்படின்னு கேட்பாரு. கரெக்ட் தானே? மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு. கரெக்டா இல்லையா? நான் வேணா வந்து கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லுவாரு. சரிதானே? இவருனால உங்களுக்கு ஏதாவது யூஸ் இருக்கா? அவர் உங்ககிட்ட வந்து சேர போறாரா? அவர் ஆல்ரெடி சேர்ந்தார்ல, உங்ககிட்ட வந்து சேருவார். அவரு சேர மாட்டார்ல. இப்ப டிரான்ஸ் இந்தியா பத்தி நல்லதுன்னு சொன்னேன், இவரு வேணுமா? டிரான்ஸ் இந்தியாவா? ஐயா அதான் நடக்காது, இந்த மாதிரி எத்தனை கம்பெனி வந்து போய் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் பேசுறவங்க உங்களுக்கு வேணுமா? நெகட்டிவ் பேசுறவங்க இது ஆகாதுன்னு சொல்ற ஒரு ஆள் இருந்தா ஏன் ஆகாது? நீங்க புரிஞ்சுக்கல, என் கம்பெனி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு உங்களுக்கு பேசுறதுக்கு இவர்கிட்ட தான் வாய்ப்பு. இவர்கிட்ட உங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வெளியில நெகட்டிவ் பேசுறவங்க கிட்ட தாங்க நமக்கு வாய்ப்பே இருக்கு. நம்ம எல்லாம் அதை குற்றம் சொல்லிட்டு இருக்கோம். அவர் கூட்டம் வர மாட்டேங்கிறாங்க, வந்தா சேர மாட்டேங்கிறாங்க, சேர்ந்தவங்க வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க, நமக்கு நடக்கிறது எல்லாத்தையும் குற்றம் சொல்லிட்டு இருக்கோம். அங்க இல்லாம நமக்கு வாய்ப்பு இருக்குங்க, உண்மையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். வாய்ப்பு இருக்கிற இடத்துல நமக்கு வேலை கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? வாய்ப்பு இல்லாத இடத்துல நீங்க நினைக்கிற இடத்துல தான் நம்ம எல்லாருக்கும் வேலை. நம்ம சுத்தி இருக்கிற எல்லா பக்கத்தையும் நம்ம மார்க்கெட் இருக்கா இல்லையா? நம்ம பாக்குற பார்வையில் இருக்குங்க. நீங்க என்ன நம்பிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன புரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு தெரியும். நான் வந்து தாய்லாந்துல ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணப்ப நம்ம கம்பெனி தாய்லாந்துல இருக்கு, தெரியுமா எல்லாருக்கும்? தாய்லாந்துல நம்ம கம்பெனி இருக்கு. ஆரம்பிச்ச புதுசுல எல்லாரும் சொல்லுவாங்க, சார் தாய்லாந்துல எத்தனை கம்பெனி இருக்குன்னு தெரியுமா சார்? தாய்லாந்துல எத்தனை கம்பெனி இருக்குன்னு தெரியுமா சார்? தாய்லாந்துல எத்தனை ப்ராடக்ட் இருக்குன்னு தெரியுமா சார்? அமெரிக்கால இருந்து வரவங்க தாய்லாந்துல வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் புதுசா கொண்டு வரது பயந்துட்டு இருக்கான் சார். இந்தியா தாய்லாந்தோட கீழே இருக்கிற நாடு சார். இங்கிருந்து நீங்க ப்ராடக்ட் கொண்டு வந்து இந்தியா ப்ராடக்ட் எவனாச்சும் வாங்குவானா சார் அப்படின்னா? டிசம்பர்ல வர்ற டிசம்பர்ல அதிக நாளெல்லாம் இல்ல, இன்னும் 5 மாசம் தான் இருக்கு. வர்ற டிசம்பர்ல கம்பெனிக்கு ஒரு டார்கெட் கொடுத்து டிரான்ஸ் இந்தியாவில இருந்து அச்சீவர்ஸை தாய்லாந்து கூட்டிட்டு போகிறோம், சரிங்களா? தாய்லாந்து கூட்டிட்டு போகிறோம். அந்த தாய்லாந்துக்கு வாங்க, நீங்க அச்சீவர் ஆகி அந்த இடத்துக்கு நீங்க தாய்லாந்துக்கு வாங்க. நம்ம கம்பெனியுடைய தாய்லாந்து ஸ்டேட்டஸ் என்னன்னு அப்போ உங்களுக்கு தெரியும். எத்தனை ஆயிரம் பேர் அங்க வந்திருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். நம்ம கம்பெனி நம்பி எத்தனை வெளிநாட்டுக்காரங்க ஃபாரினர்ஸ் வேலை பார்க்கறாங்க நமக்கு உங்களுக்கு அங்க வந்தா தெரியும். ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. ஆப்பர்ச்சுனிட்டி ஒருவேளை இருக்குமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி சுத்தமா இல்ல. கண்டிப்பா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நீங்க எப்ப நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரே 1% உங்க நம்பிக்கையில தோல்வி இருந்தாலும் 100க்கு 100% நீங்க தோல்வி அடையாது யாருனாலும் தடுக்க முடியாது. ஒரே 1% கூட அந்த நம்பிக்கைக்கு குறை இல்லாம 100க்கு